Hi, hello, welcome guys, welcome to SMG Challenges. இப்போ வந்து நம்ம பார்க்க போது பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது ஃபுல்லாக வதக்கியாச்சு. வதக்கினுங்கிறோம். இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வதக்கிடணும். அப்போ தான் அடி பிடிக்காதுக்கும். பாருங்கள் அடிக்குது எப்படியோ ஆகிடுச்சு எனக்கு. ஃபுல்லு வதக்கிடணும். ஃப்ரீ ஃபயர் என்னத்துக்கு போட மாட்டேன்னா அதை இனிமேல் போட மாட்டேன். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. இப்போது கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு என்னது நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பேத்தல மூடி எடுப்பா. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக கலர்லாம் வந்துட்டு இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு மட்டன் மசாலா போட்டுக்கலாம். ஃபுல்லு கொட்டிக்கலாம் மட்டன் மசாலா. நெக்ஸ்ட்டு மசாலா போட்டுக்கலாம். சில்லி பவுடர் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். போட்டு ஃபுல்லு வதக்கிட்டேன். வதக்கிட்டு தயிர் போட்டுக்கணும். தயிர் கொஞ்சம் போடுங்க, ஒரு 5 டீஸ்பூன் போடுங்க. போட்டு விடுங்க. பால் போட்டுக்கலாம். ஃபுல்லு கலர்லாம் பாருங்கள். ஃபுல்லு என்னது மிக்ஸ் பண்ணோம். இப்போது அந்த சிக்கன் மட்டன் வந்து வேக வச்சிருந்து இது போட்டுக்கலாம். வேகாது போட்டாச்சு. செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே காலி ஆகிட்டேன் நான். ஃபுல்லு போட்டு அண்ணல் பண்ணிச்சு. மட்டன் வந்து குக்கரில் இதெல்லாம் போட்டு ஃபுல்லு கலர்ட்டோம். இன்னும் கொஞ்சம் கலர்லாம் அந்த இதில் கிண்ணத்துலேயே அந்த ஏதோ ஒன்று அதுலேயே தண்ணி போட்டு ஃபுல்லு கழுவிட்டு திருப்பி தண்ணி ஒரு கரண்டி வச்சு ஒரு கிண்ணம் தண்ணி ஒரு 2 கிண்ணம் தண்ணி போட்டுருந்தேன். உப்பு போட்டிருந்தேன். உப்பு கம்மியாக போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டே போட்டோம், அதை ஃபஸ்ட்டே போட்டுருங்க. சாப்பாடு அரிசி ஃபுல்லு ஒரு குண்டா அரிசி எடுத்துக்கணும். கழுவிக்கணும் ஃபஸ்ட்டு அரிசி, அப்படியே போட்டு போகிறீங்க. போட்டு போட்டு ஃபுல்லு லெமன் போட்டலாம். லெமன் புழிஞ்சிட்டு இப்போது இது நெய் போட்டுக்கலாம். நெய் முக்கியம். நெய் முக்கியலன்னா டேஸ்ட் இருக்காது. நெய் அப்படியே இதில் போட்டோம்னா அப்போ கையே இருந்துச்சு. இப்போது ஃபுல்லு டம் கட்டிடலாம். அவ்வளோ தான், கட் ஆகிடுச்சிடலாம். எல்லாமே போட்டாச்சு. ஃபுல்லு டம் எடுத்து வச்சிடலாம். டம்முனா அந்த அடுப்பு கட்டிட்டு பாருங்கள், அது எடுத்து மேலே வைக்கிறது. அது மேலே வச்சா தான் மேலே ஏறியும் கீழே ஏறியும். ஃபுல்லு இது கொஞ்சம் வேகணும். ஃபுல்லு வெந்துட்டுக்குது. சூப்பராக வெந்துட்டுக்குது. காட்டு தாங்குது. அங்கே பாருங்கள் எப்படி அண்ணல் பழகுது. சாப்பாடுலாம் வீட்டு எடுத்து போட்டு கவலைப்படாதீங்க. உங்கள் வாய் அப்படியே கலாரி பாருங்கள் எப்படி இருக்குது. அண்ணல் தான் பறகுது ஃபுல்லாக. எப்படி இருக்குது பாருங்கள் பிரியாணி அந்த மாதிரியும். பை காய்ஸ்.